நம்ம சேனலில் மாங்க் மோட்னு ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஒரு 3 to 4 months நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மாங்க் மோட் பயிற்சி நான் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே பர்சனலாக ஒரு 1 month மேலே ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த வீடியோவில் மாங்க் மோடை வந்து ஏன் நான் டிஸ்கண்டினியூ பண்ணேன், ப்ளஸ் வந்துட்டு மாங்க் மோடை வந்து திரும்ப ஸ்ட்ரக்சர்டாக இப்போ நான் கோர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆல்ஃபான்னு ஒரு லெவல், அதாவது ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஏன்றது தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே பேசியிருந்த மாதிரி மாங்க் மோட் அப்படின்றது வந்து உங்களை ஈர்ப்பு விதியை நோக்கி கேலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து டீடாக்ஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, நிறையா எண்ண ஓட்டங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பீங்க, உங்களுக்கு தாட்ஸ் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், அமைதியாகவே இருக்க முடியலன்னு சொல்வீங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் வெறும் மென்டலி மட்டும் ஒர்க் பண்ணாமல் ஃபிசிக்கலியும் உங்களை மாற்றிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து மாங்க் மோட் ப்ராசஸ். அதாவது அது நிறையா ஃபுட் கரெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது மாங்க் மோட் பயிற்சியில் நிறையா வெயிட் லாஸ் பண்ணேன், நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி என்னோடய டயட்லாம் கொண்டு வர முடியாமல் இருந்தேன்னா மாங்க் மோட் பயிற்சியில் தான் பண்ணேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்காத அவுட்கம். என்னோடய பர்பஸ் ஆஃப் மாங்க் மோட் அப்படின்றது காம், கிளியர் அண்ட் ஹாப்பி மைண்ட் செட், அவ்வளோதான். பட் என்னோடய ஈர்ப்பு விதிக்கு அது ஒரு ஃபவுண்டேஷன் ப்ராக்டிஸாக அமைஞ்சது. ஆனால் இந்த மாங்க் மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த பயிற்சி எடுத்தாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானும் அந்த பயிற்சி எடுத்திருந்தேன். பட் த்ரூ அவுட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களால் அந்த கோர்ஸ் நான் அப்கிரேட் பண்ணலை. நான் என்ன சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையுமே, மாங்க் மோட் லைட் தான் இது, இதிலிருந்து இன்னும் அக்ரெசிவான சில ப்ராக்டிசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ தட் ரொட்டீனை வந்து இன்னும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண முடியும். பண்ணும்போது இதை தாண்டி நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் சம்ஹவ் அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் ப்ரெசென்ட் பண்ணலான்ற டைமில் சில தாட்ஸ் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மாங்க் மோட் வந்து உங்களை ஒரு அக்ரெசிவான பர்சன்லேருந்து ரொம்ப காமான பர்சனாக மாற்றிடுது. அந்த கோர்ஸ் நிறைய இடத்துல எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருந்தேன், இதை வந்து ஒரு 30 நாள் பண்ணுங்கள், 35 நாள் பண்ணுங்கள், அட்மோஸ்ட் 2 months, அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் 2 மாதம் பண்ணால் கூட போதும், இல்லை 1 மாதம் பண்ணிட்டு கேப் விட்டு இன்னொரு மாதம் பண்ணுங்கள். அதாவது மாங்க் மோட் பயிற்சின்றது உங்களோட மைண்ட், பாடி அண்ட் சோல் மூணுக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ரொட்டீனை க்ரியேட் பண்ணுற பயிற்சி. ரொம்ப டீப்பாக இருக்கும். இது வரைக்கும் அனுபவிக்காத சில மாற்றங்கள் அந்த இடத்துல பார்ப்பீங்க. ஆனால் அது எங்கே ஒரு இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் க்ரியேட் பண்ணோன்னா, 3 monthsக்கு மேலே அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், நீங்கள் மென்டலி ரொம்ப சாஃப்டான பர்சனாக மாறிடுவீங்க. இப்போ இருக்கிற இந்த ஒரு நார்மல் ஹியூமன் லைஃப் அப்படின்றது எப்படி, மெட்டீரியலிஸ்டிக்கான ஆசைகள் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது இல்லையா, அதுலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது உங்களை செப்பரேட் பண்ணிடுதுன்றதை நான் புரிய ஆரம்பித்தேன். இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ மாங்க் மோட் வந்து நான் 3 months ட்ரை பண்ணி முடிக்கும் போது நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. என் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்தேன். ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் இல்லை இந்த பயிற்சி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு ஃபஸ்ட் பேட்ச்க்கும் நான் சேர்ந்தும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி ரொம்ப டீப்பாக என்னை கிளென்ஸ் பண்ணிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, மெட்டீரியலிஸ்டிக் ஆசைகள் கொஞ்சம் கம்மியாகிறத நான் பார்த்தேன். அப்புறம் ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கிற அந்த பிடித்தம் ரொம்ப கம்மியாகிறத நான் பார்த்தேன். அதாவது இது பிரச்சனையை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்ல, ரொம்ப அக்ரெசிவான மைண்ட் செட் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும், பார்த்துக்கலாம், அதனால் என்ன, ஒரு மாதிரி ஒரு காம் மைண்ட் செட் உள்ள உருவாயிடுச்சு. இது தப்பான்னு கேட்டால் அக்செப்டபிள், ஒரு நல்ல ஒரு குணம் தான். ஆனால் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நோக்கி போகிறேன், நான் பொருள் சார்ந்த ஆசைகள் நிறையா வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்போ அங்கேருந்து கொஞ்சம் எனக்கு டைவெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாங்க் மோடு வந்து சில பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் 1% கிளப் எடுத்திருக்கேன், நான் வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸில் ஆல்மோஸ்ட் 4th month இருக்கேன், நான் மாங்க் மோடில் இருக்கேன், சம்டைம்ஸ் எனக்கு வந்து லோ எனர்ஜி ஆகுது, இல்லைனா எனக்கு வந்து பணத்தின் மேலே ஆசை கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் கேட்பேன், மாங்க் மோட் நிறையா பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. 3-4 months பண்ணுறேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்குது. நான் அப்போ தான் வார்ன் பண்ண ஆரம்பித்தேன், இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 30 நாள் பண்ணுங்கள், 40 நாள் பண்ணுங்கள், மிஞ்சி போனால் 2 months பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு சில குவாலிட்டிஸ் அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிட்டா கண்டினியூ பண்ணுங்கள். சில ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து லைஃப்க்கு நல்லது அப்படிங்கிறனால அந்த மாங்க் மோடுக்கு அப்புறம் அதை நான் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் மொத்தமாக அதோடைய டெப்த் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது மைண்ட் காமாகவும் ஹாப்பியாகவீங்க. இருக்கிற விஷயங்களே ரொம்ப உங்களுக்கு எல்லாமே சூப்பர்னு தோணும். ஆனால் எங்கே ஒரு இடத்துல மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கிற அந்த பிடித்தம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கான 90% ஆஃப் டீடாக்ஸ் ப்ராசஸிங் இருக்குது.
அதனால் சம்ஹவ் இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை வந்து பின்னாடி கொண்டு வருதுன்ற தாட் எனக்கு இருந்துச்சு. பட் நான் சில இடங்களில் உணர்ந்தேன். அதனால் அந்த செகண்ட் லெவல் ப்ராக்டிசஸ் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட் லெவலில் என்ன பண்ணிருந்தோமோ அந்த ரியலாக வந்து ஒரு 1000 பேர் கூட எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பயிற்சியை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம epicrecap.com போனீங்கன்னா இருக்கும். இல்லை மாங்க் மோட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஓன் டைமில் பொறுமையாக வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மாங்க் மோட் பயிற்சியை நான் செகண்ட் லெவல் ஸ்டாப் பண்ணதுக்கான காரணத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் மாங்க் மோட் பயிற்சி இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு 2 தடவை பண்ணுங்கள். இல்லை ஒரு 30 நாள் 40 நாள் வரைக்கும் பண்ணுங்கள். அக்ரெசிவாக எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. இது ஏன் பண்ணணுன்ற அர்த்தத்தோடு பண்ணணும்னு சொல்லுவேன் எப்போவுமே நான். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். மாங்க் மோட் பயிற்சிக்குள்ளே போய் அதில் நீங்கள் அந்த அவுட்கம் அனுபவிக்கிறீங்க இல்லையா, அது தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு தூரம் பயணிக்கும் போது அதோட அவுட்கம் எதுக்கு நம்ம பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். நான் மாங்க் மோட் பற்றி பேசும்போது நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, ஒரு காம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் மைண்ட் செட் கொடுக்கும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இருக்குல்ல. இப்போ நான் வந்து என் மனசை பண்படுத்திக்கிட்டா என் தேவையை நோக்கி போகணும், இதையே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லதுன்றதுக்கு வேண்டி உன்னை திரும்ப திரும்ப கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ உங்கள் அப்ஜெக்டிவ் லைஃப்பை மாற்றிக்கிறது, பெரிய தேவைகள் அடையிறது அப்படின்னா மாங்க் மோட் டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இது வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட டீடாக்ஸை உங்கள் மனசை பக்குவப்படுத்த நினச்ச விஷயம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஆனால் இது ஓவராக பண்ணாதீங்க, அதிகம் எடுத்துக்காதீங்க. 1 month or 2 months சஃபிஷியன்ட் ஃபார் 1 year நான் சொல்லுவேன். ஸோ மாங்க் மோட் லைஃப் தான் இனிமேல் இருக்க போகுது. மேபி சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வேணாம், நான் வந்து இப்படியே போகணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் மாங்க் மோட நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது ஒரு வீட்டில் இருந்துகிட்டே உங்களால் வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அடைய முடியும்னா அந்த பயிற்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நன்றி.